இதம் வசனங்கள் 25 வரை, 25 வரை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 119 25 வரை. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். ஆமேன். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம். 4வது எபிரேய வார்த்தை டாலத். டாலத் டாலத் சொல்லுங்க. டாலத் சொல்லுங்க. டாலத். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் திறந்த வாசல், ஓப்பன் டோர். டோர் ஃபார் த நீடி, ஏழைகளுக்கான வாசல். சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கான வாசல், தாழ்மையானவர்களுக்கான வாசல், யாரும் இல்லாதவர்களுக்கான ஒரு வழி. எண்ணில் டாலட்னா 4ன்னு அர்த்தம். அவங்க எழுத்துக்கள், எபிரேய எழுத்துக்கள் நிறைய நேரத்துல எண்ணையும் குறிக்கும். நேத்துன்னா கிமெல், நம்ம தானே கொமெல், கிமெல் நம்ம தானே கொமெல். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3ன்னு அர்த்தம். இன்னைக்கு டாலட் அப்படின்னா சொல்லுங்க. 4, திறந்த வாசல், வாசற்படி, ஏழைகளுக்கான வாசல், என்ட்ரி பாயிண்ட். சரி, இந்த வாசல் அப்படின்னா வாய்ப்புன்னு அர்த்தம். ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு. இந்த டாலட் என்ற வார்த்தைக்கு கற்றுக்கொள் என்ற அர்த்தம், லேர்ன். இப்போ படிக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணணும் சொல்லுங்க? கற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். ப்ரிப்பேர், ஆயத்தப்படுன்னு அர்த்தம். எக்ஸாமுக்கு என்ன பண்ணோம்? எக்ஸாமுக்கு என்ன பண்ணோம்? தூங்கிடணும். அலாரம் வச்சுட்டு ஏஞ்சிட்டு திரும்பி நாப் பண்ணிட்டு தூங்கிடணும். அப்போ எக்ஸாம்ல நல்லா எழுதலாம். அப்படித்தானே? ப்ரிப்பேர், ஆயத்தப்படு. இத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி, நிரூபிக்க வழி, இத்தனை அர்த்தங்கள் இந்த ஒரு வார்த்தையில இருக்கிறது. சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை எடுத்து வாக்கியங்களை உருவாக்குவார்கள். வேத வசனத்துல இது எபிரேய எழுத்து. ஆனா நாம் தியானிக்க போகிறது அதற்கான 8 வார்த்தைகள். இன்னொன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க 119ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் பகுத்து படிச்சீங்கன்னா திருக்குறள் மாதிரி இருக்கும். 2 திருக்குறள்னா மேல 4 வார்த்தை, கீழே 3 வார்த்தை. இது அப்படி இல்லை. மேல ஒரு வாக்கியம், கீழே ஒரு வாக்கியம், இரட்டை வாக்கியங்கள் அத்தனை வசனத்திலும் இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இரட்டை வாக்கியங்கள் அத்தனை வசனத்திலும் இருக்கும். 119ஆம் சங்கீதம் முதல் வசனம் என்ன சொன்னது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சரி, இன்றைக்கு என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது.
உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இப்போ இதனுடைய தலைப்பு என்ன? டாலட், வாசல். இங்க பிரச்சனை என்ன? ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என்னை உயிர்ப்பியும். அப்படின்னா ஐசியூக்கு போற நிலைமையில நான் நின்னுகிறேன். உம்முடைய வாசல் வழியாய் என்னை கொண்டு போய் மருத்துவ மனையில சேர்த்து என்ன என்ன பண்ணுங்க, சுகப்படுத்துங்கன்னு அர்த்தம் இல்ல? அப்படித்தானே? தலைப்பு என்ன? வாசல். அது வழியா உள்ள போறது. ஆனா பிரச்சனை என்ன? என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என்னை உயிர்ப்பியும். அப்படின்னா என்னால மேற்கொள்ள முடியாத வியாதி, பலவீனம் என்னுடைய சரீரத்துல இருக்கிறது. என்ன பண்ணுங்க? உயிர்ப்பியுங்க, என்ன சுகப்படுத்துங்க. இன்னைக்கு விசேஷமா இந்த 8 சங்கீதத்தை தியானிச்ச பிறகு விசேஷமா ஒரு நிமிஷம் சுகத்துக்காக, அவங்கவுங்க சுகத்துக்காக என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? ஜெபம் பண்ண போறோம். ஏன்னா இங்க சொல்லப்படுகிற இந்த வாசல் வழியாய் உட்பிரவேசித்து ஆண்டவருடைய சுகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஊக்கமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேத வசனங்கள் பொதுவாக பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படிக்கிறோம். அந்த வசனத்துக்குன்னு ஒரு பின்னணி இருக்குது தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி மருந்தாக, வாய்ப்பாக, ஆசீர்வாதமாக, வார்த்தையாக, உற்சாகத்தின் வசனமாக எடுத்துக்கொண்டு அதை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும். அதுதான் இந்த வேதத்தினுடைய சிறப்பு. ராமன் சொல்லுங்க. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியம். நான் ஏற்கனவே சொன்னபடி பிரமாணங்கள், உடைய சட்டதிட்டங்கள், உடைய நியமங்கள், இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு சங்கீதத்திலும் இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும், உம்முடைய வழிகளை எனக்கு காட்டும் ஆண்டவரே, உடைய வார்த்தை எனக்கு சொல்லி கொடுத்தருளும். 27ஆம் வசனத்துல உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். ஒரு உணர்வு வரணும், ஒரு ஃபீலிங் வரணும். அந்த உணர்வு வந்ததும் அடுத்த கட்டம் போறது என்னன்னா, அந்த ஆண்டவருடைய அதிசயங்களை தியானிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், இத்தனை வருஷம் தேடின என் பிரச்சனையே தீரல, என்ன பண்ணிட்டாரு, என்ன கொடுத்தாருன்னு தான் பேச ஆரம்பிக்கிறோமே. உயிரோட வச்சுக்கிறாரு. இந்த பிரெத் இந்த எத்து விட்டல, அடுத்த முறை எடுப்போன்றது டவுட்டு. மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவு தற்காலிகமாய் மாறி இருக்கிறது. அப்ப நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, காலைதோறும் புதியதாய் இருக்கிறது. அப்போ உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். இப்ப உணர்வு இல்லாமல் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை உமக்கு நன்றி சொல்ல தெளிவில்லாமல் இருக்கிறேன், எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசய விதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அற்புதமாய், அதிசயமாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த அதிசயத்தை நாம் என்ன பண்ணணும்? தியானிக்க வேண்டும். அடுத்து 28ஆம் வசனம், சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பாருங்களேன், நெக்ஸ்ட் அடுத்த பாருங்க, மண்ணு, என் ஆத்மா மண்ணோடு ஒத்து இருக்கிறது. இப்போ சஞ்சலம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அடுத்த, அதாவது வேதனையின் அடுத்த கட்டம், துக்கம், சஞ்சலம், தவிப்பு, கவலை, கண்ணீர், கசப்பு, இவைகளால் ஏற்படுகிற சஞ்சலம். ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, எப்பவுமே ஒரு கன்சர்ன், ஒரு கவலை உள்ள ஒரு வாழ்க்கை. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, நிமிர்ந்து நிற்க கூட பலன் இல்லை. அந்த சூழ்நிலையில உமது வசனத்தின்படி என்னை, சொல்லுங்க, உமது
வசனத்தின்படி என்னை எடுத்து எடுத்து நிறுத்தணும். என்ன அப்போ? விழுந்து போகிற நிலைமையில் இருக்கிறேன். விழுந்து போகிற நிலைமையில் இருக்கிறேன். ஆகவே என்னை எடுத்து நிறுத்தும். உமது வசனத்தின்படி என்னை நிலை நிறுத்தும். நிறுத்தும் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் மீ. என் கால்களை நிலை நிறுத்தும். பலனில்லை நடப்பதற்கு. என்னை நிலை நிறுத்தும் ஆண்டவரே. எப்படி? உமது வசனத்தின்படி, உமது வார்த்தையின்படி என்னை நிலை நிறுத்தும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து, பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். பொய் வழி வேணாம், தீமையான வழி வேணாம், அநியாயமான வழி வேணாம், ஏமாற்றுகிற வழி வேணாம். பொய் வழியை எடுத்து மெய் வழியிலே என்னை நிலை நிறுத்தும். உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். 30ஆம் வசனம். பொய் வழிய விலக்கிட்டேன், மெய் வழிய தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். தீமையை வெறுத்து நன்மை செய். 2 பார்ட், 2 காம்பனன்ட், 2 படிகள் இதுல இருக்கிறது. ஒண்ணு, பொய் வழிய வெறுக்கணும், மெய் வழியில நடக்கணும். பொய் வழிய வெறுக்கணும், மெய் வழியில நடக்கணும். பொய் வழி மாம்சத்தின் வழி, மெய் வழி ஆவியின் வழி. பொய் வழி பிசாசினால் ஏற்படுத்தப்படுகிறது, மெய் வழியோ கர்த்தரால் வேத வசனத்தால் ஏற்படுத்தப்படுகிறது. நாம் வேத வசனத்தால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 31ஆம் வசனத்துல, உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன், கர்த்தாவே என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். இங்க சங்கீதக்காரன், உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன், உடைய வார்த்தையின் மேல பற்றுதலாய் இருக்கிறேன், உடைய வசனத்தின் மேல பற்றுதலாய் இருக்கிறேன் அப்பா. என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும். Let me not be ashamed. Put me not to shame. என்னை வெட்கத்துக்கு உட்படுத்த பண்ணாதிரும். ஏன்னா உம்முடைய வாசல் வழியாய் பிரவேசிக்கிறேன், உம்முடைய பாதையிலே பிரவேசிக்கிறேன், உன்னுடைய வாய்ப்புகளுக்காய் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன், உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன், உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஏழைகளுக்கான திறந்த வாசல் வழியாய் என்னை நடத்தும். இன்றைக்கான ஜெபம், உமக்காய் காத்திருக்கிறேன், ஆயத்தப்படுகிறேன், உம்முடைய வழிகளில் என்னை நடத்தும். ஏழைகளுக்கான வாசல் வழியாய் என்னை நடத்தி, என்னை சுகமாக்கி, என்னை ஆற்றி தேற்றி சமாதானப்படுத்தும். 32ஆம் வசனத்திலே, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் பொழுது நான் உமது கற்புகளின் வழியாக ஓடுவேன். என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும் ஆண்டவரே. குறுகிய இருதயம் வேண்டாம், எனக்கு 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 எனக்குன்றது வேண்டாம். கொஞ்சம் மாத்துங்க. நமக்கு என்று சொல்லுகிற, எங்களுக்கு என்று சொல்லுகிற பன்மை தன்மையை தாரும். மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிற விசாலமான இருதயத்தை தாரும். விசாலமான ஒரு இருதயத்தை தாரும். உம்முடைய கற்பனைகளின் வழியாக ஓட விரும்புகிறேன், உம்முடைய கற்பனைகளின் வழியாக ஓட விரும்புகிறேன். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓட விரும்புகிறேன், ஓடுகிறேன். ஆண்டவரே, டாலத் வாசல் அல்லவா, வாய்ப்புகளுக்கான வாசல், கற்றுக்கொள்வதற்கான வாசல், ஆயத்தப்படுவதற்கான வாசல். வாய்ப்புகளுக்கான வாசற்படி, ஏழைகளுக்கான வாசல்,
தேவையில் உள்ளவர்களுக்கான வாசல், வியாதியில் இருக்கிறவர்களுக்கான வாசல், பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கான வாசல், துன்பத்திலே துயரத்திலே இருக்கிறவர்களுக்கான வாசல், சஞ்சலப்படுகிறவர்களுக்கான வாசல், வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கான வாசல். அதன் வழியாய் நாங்கள் பிரவேசித்து எங்களுடைய சுகத்தை, எங்களுடைய ஆறுதலை அடைந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்பது இந்த பகுதியின் ஜெபமாய் இருக்கிறது. இதன் வழியாய் பிரவேசிக்கிற யாராயிருந்தாலும் இந்த நாளில் ஆற்றப்படுவீர்கள், தேற்றப்படுவீர்கள், சுகமடைவீர்கள், விடுதலை அடைவீர்கள், நன்மை அடைவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தகப்பன், நம்முடைய மேய்ப்பன், நம்முடைய தந்தை நம்மை குணப்படுத்தி, காயங்களை கட்டி, நம் ரணங்களை ஆற்றி தேற்றி, சஞ்சலத்தை நீக்கி, கண்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, சுகப்படுத்தி, விடுதலையாக்கி அனுப்ப வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி, ஏற்கனவே நான் சொன்னபடி ஒரு 2 நிமிஷம் விசேஷமா அந்த நேரத்தில் சுகத்துக்காக, விடுதலைக்காக, உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகின்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்காக கர்த்தரை நோக்கி